வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 6 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 3 மைண்ட்ஃபுல் ஈட்டிங் எ பாத் டு எ ஹெல்தி பாடி. ஆல்ரெடி இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. ஸோ ஏற்கனவே கார்போஹைட்ரேட் ஃபேட் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் ஃபுட். Milk product and pulses are good source of protein. ப்ரோட்டீனும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்க்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸு மில்க் ப்ராடக்ட்லேயும் பல்சஸ்லேயும் நிறைய சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் நீட் ப்ரோட்டீன்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் டு பில்ட் தயர் மசில்ஸ். ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களாம் அவங்களுடைய மசில்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான் தேவை. ஏன்னா ப்ரோட்டீன் இஸ் ஏ பாடி பில்டிங். பாடியை பில்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய பாடி செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தேவை. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய மசில்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் அவசியம். பீப்புள் கெட் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் அனிமல்ஸ். நமக்கு எங்கேருந்து ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்லேருந்தும் அனிமல்ஸ்லேருந்தும் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது. சம் எக்ஸலண்ட் plant source of proteins are pulses, beans, peas and nuts. ஸோ எதெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்சஸ்லேயும் பீன்ஸ்லேயும் பீஸ் அண்ட் நட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அனிமல் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆர் மில்க், பன்னீர், எக், ஃபிஷ் அண்ட் மீட். அனிமல் சோர்சஸ் எதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸு மில்க்கு, பன்னீர், எக்கு, ஃபிஷ்ஷு தென் மீட்லேயே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. Protein rich foods help in growth and repair our body. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரோத்தும் நல்லா இருக்கும். சப்போஸ் நம்ம பாடி செல்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தால் அதுவும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தீஸ் ஆர் therefore called பாடி பில்டிங் ஃபுட்ஸ். ஸோ இதனால தான் இந்த ப்ரோட்டீனை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன ஃபுட் சோர்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூங் தால், தூர் தால், கிட்னி பீன், கிராம், பீஸ் அண்ட் சோயா பீன்ஸ். அனிமல் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன், மில்க், ஃபிஷ்ஷு, பன்னீர், எக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் ரிச் ஃபுட்ஸாக இருக்குது. ரிச் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் மஸ்ட் பி இன்க்ளூட் இன் த டயட் ஆஃப் க்ரோயிங் சில்ட்ரன் ஃபார் their ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ சின்ன குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை கண்டிப்பாக அவங்களுடைய டயட்டில் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். விச் ஆஃப் திஸ் ஃபுட்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் அவர் டெய்லி டயட். ஸோ இந்த ஃபுட் எல்லாமே உங்களுடைய டெய்லி டயட்லேயும் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. Have you ever seen mushroom? They grow mostly in the dark and moist place. Edible mushrooms are good sources of protein. நீங்கள் எப்போயாவது மஷ்ரூம் பார்த்துருக்கீங்களா? அந்த எந்த இடத்துல வளரும்னு பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் மாய்ஸ்ட் பிளேஸில் தான் மஷ்ரூம்ஸ் க்ரோ ஆகும். எடிபிள் மஷ்ரூம், எடிபிள்னா என்னென்னா ஈட்டபிள், சாப்பிடக்கூடிய மஷ்ரூமை பார்த்தீங்கன்னா குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ரிச்சாக இருக்கும். Why do you think we are advised to include serving of fruits and vegetables and other plant-based foods in our daily diet? ஸோ உங்களுடைய ஃபுட்ஸ் ஒவ்வொரு சர்விங்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஏன் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸ் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம் அதர் ஃபுட் காம்போனன்ட்ஸ் பை ரீடிங் த ஃபாலோயிங் 2 cases. இங்கே பார்த்திங்கன்னா சம் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேசஸில் என்ன கண்டிஷன் இருந்திருக்கு, அவங்களுக்கு என்ன சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் ரெக்கவர் ஆகிருக்குன்றத படித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபுட் காம்போனன்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரியும். Case 1. In earlier time, during long voyage, sailor often suffered from bleeding and swollen gums. ஸோ ஏர்லி டேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ண ஒரு செயிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்ஸாலும் ப்ளீடிங்காக இருந்தது. தென் கம்ஸ் எல்லாமே ஸ்வெல்லாக இருந்தது. வாயில் கம் ப்ளீடிங்கோ ஸ்வெல்லிங்கோ இருந்தது. During a voyage in 1746, Scotch physician James Lind observed that sailor who consumed lemon and orange recovered from these symptoms. ஸோ அங்கே ஒரு ஸ்காட்ச் ஃபிசிஷியன், அவருடைய நேம் ஜேம்ஸ் லிண்ட். அவர் என்ன பண்ணார்னா அந்த செயிலரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவரை லெமனோ ஆரஞ்சும் கன்சியூம் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ்லேருந்து அவர் ரெக்கவர் ஆகிட்டு வந்திருக்காரு. ப்ளீடிங் அண்ட் ஸ்வெல்லன் கம்ஸ் ஆர் சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ் கால்டு ஸ்கர்வி. ஸோ இந்த மாதிரி கம்ஸ் ப்ளீடிங்கோ ஸ்வெல்லிங்கோ இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி டெஃபிஷியன்சியால் வர ஸ்கர்வின்ற டிஸார்டர் தான் காரணமாக இருக்குது. வாட் டூ யூ இன்டர்ப்டட் பை ரீடிங் கேஸ் 1? வாட்
cures scurvy. Lemon and orange help in the curing scurvy. Scurvy is caused due to the deficiency of vitamin C. Vitamin C present in citrus fruits like lemon and orange help in curing this disease. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் படிக்கும்போது உங்களுக்கு என்ன வந்து இதோடைய ரிசல்ட்டாக நீங்கள் என்ன வந்து நினைக்கிறீங்க? ஸோ ஸ்கர்வினா என்ன? ஸ்கர்வி வந்து எதனா அதாவது லெமன் அண்ட் ஆரஞ்சு சாப்பிடும் போது ஸ்கர்வி வந்து க்யூர் ஆகிருக்கு. ஸ்கர்வி காஸ்ட் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி. விட்டமின் சி கம்மியானதுனால தான் இந்த மாதிரி வந்து கம் ப்ளீடிங்கும் கம் ஸ்வெல்லிங்கும் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த விட்டமின் சி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸான லெமன் ஆரஞ்சு இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ அது சாப்பிடும் போது நமக்கு வந்து இந்த ஸ்கர்வின்ற டிசீஸ் வந்து ரெக்கவர் ஆகும். Next one, case 2. In 1960s, Indian scientists found that among the human population in Himalayan region and the northern plain of India, symptoms of swelling at the front of the neck were prevalent. ஸோ 1960ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரீஜன்லேயும் நார்தன் பிளெயின் ஆஃப் அதாவது இந்தியாவுடைய நார்தன் பிளெயின் ரீஜன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்வெல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாருக்குமே காமனாக வந்து இருந்தது. ஆஸ் பர் த நார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் எஃபர்ட் வாஸ் மேட் டு சப்ளிமெண்ட் காமன் சால்ட் வித் அயோடின் ஃபார் ப்ரிப்பேரிங் அயோடைஸ்டு சால்ட். ஸோ நம்ம எல்லாமே வந்து கன்சியூம் பண்ணுற நார்மல் சால்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் கம்மியானதுனால தான் அங்கே காய்டர் என்ற டிசீஸ்னால தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருந்தது. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய காமன் சால்ட்டு சோடியம் குளோரைடோட அயோடைனையும் ஆட் பண்ணிவிட்டு அயோடைஸ்டு சால்ட்டாக வந்து கன்சியூம் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கன்சப்ஷன் ஆஃப் அயோடைஸ்டு சால்ட் விசிபிளி ரெடியூஸ் த அபவ் சிம்டம்ஸ். ஸோ அயோடைஸ்டு சால்ட் எடுத்த உடனே அவங்களுடைய அந்த ஃப்ரண்ட் நெக் ஸ்வெல்லிங் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சுது. These symptoms were due to the deficiency of iodine in the soil of this region, resulting in lack of iodine in the local food and water supply. ஸோ அவங்க இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாயில்லையும் அவங்க எடுத்துக்கிற வாட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அயோடின் வந்து டெஃபிஷியன்சி கம்மியாக வந்து இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அப்பியர் ஆச்சு. ஸ்வெல்லிங் அட் த ஃப்ரண்ட் நெக் இஸ் சிம்டம் ஆஃப் a disease called goiter. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் ஸ்வெல் ஆகிறது டிசீஸை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா goiterன்னு சொல்லி சொல்லுவாங்க. What do you infer from case 2? You may have learnt about the iodized salt through newspaper advertisement or by reading about it on a salt packet. ஸோ இந்த செகண்ட் கேஸ்லேருந்து உங்களுக்கு என்ன வந்து இன்ஃபர்மேஷன் தெரியுது? ஸோ நீங்கள் வந்துட்டு அயோடைஸ்டை பற்றி படிச்சிருக்கீங்களா? த்ரூ த நியூஸ் பேப்பர் வழியாவோ இல்லைனா வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வழியாவோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டோடைய பேக்கெட் இருக்கும்ல அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து அயோடைஸ்டை பற்றி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. What does it means? Iodized salt is simple common salt mixed with required quantities of the salt of iodine. Iodized saltன்றது வந்து பார்த்தீங்கன்னா காமன் சால்ட் சோடியம் குளோரைடோட அயோடினை மிக்ஸ் பண்ணுறது தேவையான அளவுக்கு அயோடினை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து அயோடைஸ்டு சால்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. சால்ட் ஃபார்மிங் சால்ட்டை வந்து எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ஃபார்மிங் இஸ் த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டி நேம்ட் அகரியாஸ். They practice the salt farming in the little Ran of Kutch and other parts of the Gujarat. ஸோ சால்ட் ஃபார்மிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் பீப்புள் அகரியாஸ்ன்றவங்க தான் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. இவங்க இவங்க எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க லிட்டில் ரான் ஆஃப் கட்ச் அந்த ஏரியாவில் தான் வந்து அதிகமாக சால்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் த 8th month they live in the extreme heat of the desert and work very hard to get salt from sea water. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 8 monthக்கு வந்துட்டு நல்லா எக்ஸ்ட்ரீம் சன்லைட்டில் இருந்து இந்த சால்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. சீ வாட்டர்லேருந்து சால்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு தராங்க. How would you find out more about the other food components that protect our body from various disease? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டிசீஸ் ஃபுட் காம்போனன்ட் வந்து என்னென்ன டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு தெரியுமா? Activity 3.4 Let us conduct a survey. Study the chart given in figure 3.5 to explore the function and source of various food component. Find out more sources of vitamins and minerals. Also understand the symptoms of the disease caused by the lack of this food component. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சார்ட் 3.5 வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஃபுட் காம்போனன்டோடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எந்த ஃபுட் சோர்ஸில் வந்து அந்த காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ எதெல்லாம் வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் எந்தெந்த சிம்டம்ஸ்னால
என்னென்ன ஃபுட் காம்போனன்ட்னால என்னென்ன சிம்டம்ஸ் வந்து அப்பியர் ஆகும்ன்றதையும் வந்துட்டு நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறாங்க. Visit your neighborhood, interact with people and find out if any individual shows the symptoms listed on the chart. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டே யார்கிட்டையாவது போயிட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த சார்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. Correlate these symptoms with their diet and identify the deficiency disease or disorder. ஸோ இந்த சிம்டமும் அவங்க சொல்கிற சிம்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோரிலேட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு என்ன டிசீஸ் ஆர் டிஸார்டராக இருக்கும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. Suggest that people causes for the symptoms observed and change required in the diet for improvement. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டயட்டில் என்னென்னலாம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சஜஷன் வந்து சொல்லலை நமக்கு ஈஸியாக இருக்கும். Suggest them to visit a doctor for future advice. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்தராக அட்வைஸ் தேவை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு டாக்டரை வந்து ரெக்கமெண்ட் பார்க்க சொல்லி சஜஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபுட் காம்போனன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் காம்போனன்ட்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், some sources, deficiency, disease or disorder, symptoms. ஸோ விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுட் சோர்ஸில் அதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீப் ஐஸ் ஹெல்தி அண்ட் ஸ்கின் ஹெல்தி. விட்டமின் ஏ வந்து நம்மளுடைய ஐஸையும் ஸ்கின்னையும் ஹெல்த்தியாக வச்சுக்கும். அது என்னென்ன ஃபுட் சோர்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா, கேரட், மேங்கோ அண்ட் மில்க். இந்த ஃபுட் சோர்ஸ்லாம் வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸாக இருக்குது. ஸோ இது கம்மியானா விட்டமின் ஏ கம்மியானா நமக்கு என்ன டிஸார்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் விஷன், நம்மளுடைய விஷன் பவர் வந்து டிம் ஆகும். சிம்டம்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா புவர் விஷன், லாஸ் ஆஃப் விஷன் இன் டார்க்னஸ். ஸோ நமக்கு வந்து ரொம்ப டார்க்கான லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும், இல்லைனா புவரான விஷனாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் கம்ப்ளீட்லி லாஸ் ஆஃப் விஷன், சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லாஸ் ஆஃப் விஷன், கண்ணே வந்து தெரியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி நைட்டில் வந்துட்டு அதிகமாக டார்க் லைட்டில் வந்து கண்ணு புவராக தெரியறதுக்கு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா அதோடைய டிசீஸ் சிம்டம்ஸ்க்கு பேர் வந்துட்டு நைட் பிளைட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நைட்டில் மட்டும் கிடையாது, நம்ம வந்துட்டு வெளியில் பிரைட் லைட்டில் இருந்துட்டு சடனாக உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 or 2 minutes வந்துட்டு ஒரு 30 seconds அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு விஷன் வந்து கிளியர் ஆகிடும். ஆனால் விட்டமின் ஏ கம்மியாக இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா லாங் டைம் வந்துட்டு அந்த பிரைட் லைட்டில் இருந்து சடனாக வந்துட்டு டார்க் லைட் பார்க்கும்போது அந்த விஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், வந்துட்டு அவங்களுடைய கிளாரிட்டிக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். Vitamin B1 keeps heart healthy and support body to perform various function. விட்டமின் B1 என்ன வேலை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும், நம்ம வேரியஸ் ஃபங்க்ஷன் நிறைய வேலை செய்யறதுக்கு நம்ம பாடியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். ஸோ என்னென்ன ஃபுட்லலாம் B1 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ், நட்ஸ், ஹோல் கிரைன்ஸ், சீட்ஸ், மில்க் ப்ராடக்ட். லெக்யூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், உளுந்து, அந்த மாதிரி வேர்க்கடலை அந்த மாதிரி இருக்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெக்யூம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹோல் கிரைன்ஸ் முழு தானியங்கள், சீட்ஸ், மில்க் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B1 வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வர சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸார்டர்ஸ் வந்துட்டு பெரி சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங், டிங்லிங் ஆர் பர்னிங், சென்சேஷன் இன் த ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ், ட்ரபிள் இன் த ப்ரீத்திங். நம்மளுடைய கால் இல்லைனா கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல்லாக இருக்கும், இல்லைனா டிங்லிங்னா நமைக்கிற மாதிரி, எரியிற மாதிரி அந்த மாதிரி சென்சேஷன் இருக்கும். ப்ரீத் பண்ணும்போது ட்ரபிளும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து விட்டமின் B1 டெஃபிஷியன்சியோடைய சிம்டம்ஸ். விட்டமின் சி ஹெல்ப் பாடி டு ஃபைட் டிசீஸ். நமக்கு வந்து நோய் வரும்போது அது அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு விட்டமின் சி வந்து ரெக்வைர்டாக இருக்குது. என்னென்ன ஃபுட் சோர்ஸ் எல்லாம் வந்துட்டு விட்டமின் சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா, கோவா, க்ரீன் சில்லி, ஆரஞ்ச் அண்ட் லெமன். இந்த ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸாக இருக்குது. டிஸார்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி. இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் கம்ஸ், ஸ்லோ ஹீலிங் ஆஃப் த வூண்ட். ஸோ கம்லேருந்து ப்ளீட் ஆகும். வூண்ட் ஏதாவது வந்ததுன்னா, காயம் பட்டுதுன்னா என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து அது குணமாகாது. இதெல்லாம் விட்டமின் சியோடைய டெஃபிஷியன்சி. விட்டமின் டி ஹெல்ப்ஸ் பாடி அப்சர்வ் கால்சியம் ஃபார் போன் அண்ட் டீத் ஹெல்த். விட்டமின் டியால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போனுக்கு தேவையான கால்சியம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். போன் அண்ட் டீத்துக்கு தேவையான கால்சியம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு சோர்ஸாக விட்டமின் டியோடைய சோர்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் டு த சன்லைட், மில்க் அண்ட் பட்டர், ஃபிஷ், எக். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி ரிச்சாக இருக்குது. நம்ம வந்துட்டு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும் போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விட்டமின் டி வந்துட்டு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ரேஸில் வந்துட்டு
யூவி ரேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல போனில் இருக்கிற கால்சியம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிவிட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சியை வந்து ரெக்கவர் பண்ணும். தென் இதோடைய டிஸார்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆகும். ஸோ சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் பெண்ட் போன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் பெண்டடாகவும் இருக்கும். இதுதான் வந்து விட்டமின் டி உடைய டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ். கால்சியத்தோடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீப்ஸ் போன் அண்ட் டீத் ஹெல்தி. நம்மளுடைய போனையும் டீத்தையும் ஹெல்த்தியாக வைக்கணும்னா கண்டிப்பாக கால்சியம் வந்து தேவை. ஃபுட் சோர்ஸ் எதெல்லாம் கால்சியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்க், சோயா மில்க், கர்ட், சீஸ், பன்னீர் இதெல்லாம் வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டிஸார்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன் அண்ட் டீத் டீகே சீக்கிரமாக வந்து பிரேக் ஆகும். போன் அண்ட் டீத் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டீகே ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வீக் போன்ஸ் அண்ட் டூத் டீகே. போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா டூத் எல்லாம் டீகே அரிச்சிடும், பல்லெல்லாம் வந்து அரிச்சிடும். அயோடின் ஹெல்ப் டு பர்ஃபார்ம் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டி. ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டிக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து தேவை. அயோடின் ஃபுட் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீவீட், வாட்டர் செஸ்னட், அயோடைஸ்டு சால்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயோடின் ரிச் ஃபுட்ஸாக இருக்குது. சிம்டம் டிசீஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காய்டர். சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல்லிங் அட் த ஃப்ரண்ட் ஆஃப் த நெக். முன்கழுத்து கழலை நோயின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்வெல்லாக இருக்கும். அயன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் த பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டிப்பாக தேவை. அயன் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அனிமிக் வராமல் இருக்கும். ஸோ அயன் என்னென்ன ஃபுட்லலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள், பீட்ரூட், பொமோகிரானட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயன் ரிச் ஃபுட்ஸாக இருக்குது. டிஸார்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமியா வந்து லோ லெவல் ஆஃப் அயன் தான் வந்து அனிமியான்னு சொல்லுவோம். ஸோ இதனால் சிம்டம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வீக்னஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும், ப்ரீத் மூச்சு நல்லா வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி டிஸார்டருடைய சிம்டம்ஸ். From figure 3.5 you have learnt that vitamin A, B, C, D and minerals, calcium, iodine and iron are two groups of food components that protect our body from various disease. But how can overcome vitamin and mineral deficiency disease? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிகர் 3.5ல வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் A, B, C, D அண்ட் மினரல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், அயோடின் அண்ட் அயன்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி டிசீஸ்லேருந்து எப்படி வந்து நம்ம ஓவர் கம் ஆகிட்டு வர முடியும் அப்படின்னா நம்ம அந்த ரிச் ஃபுட்ஸ் விட்டமின் அண்ட் மினரல் ரிச் ஃபுட்ஸை வந்து எடுக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ, பப்பாயா, கேரட், மில்கில் இருக்குது. தென் வீட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ரைஸ், மில்க், பன்னீர், பம்கின் சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B1 வந்து இருக்குது. விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, டொமேட்டோ, ஆம்லா, கோவா, க்ரீன் சில்லி, லெமன் இதெல்லாம் இருக்குது. விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ், மில்க், எக், எடிபிள், மஷ்ரூம், பட்டர் இதெல்லாம் வந்து இருக்குது. ஒயிட் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் டி வந்து இருக்கும். ஃபுட் காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னு நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் காம்போனன்ட் தட் ப்ரொவைட் எனர்ஜி. எந்த ஒரு ஃபுட் காம்போனன்ட் இருந்தாலும் அது வந்து நமக்கு என்ன கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும், நம்மளுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் ரிப்பேர் அண்ட் ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் த டிசீஸ் அண்ட் மெயின்டைன் வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன் ஆர் கால்டு நியூட்ரியன்ஸ்னால் என்ன, அது ஒரு ஃபுட் காம்போனன்ட். நமக்கு என்ன பண்ணணும், எனர்ஜி கொடுக்கணும், நம்மளுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளோட ரிப்பேர் பண்ணணும், டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், தென் மெயின்டைன் அவர் வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ எந்த ஒரு ஃபுட் காம்போனன்ட் இது எல்லா வேலையும் பண்ணுதோ அந்த ஃபுட் காம்போனண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஃபுட் காம்போனன்ட் இத்தனை வேலையும் பண்ணுதுன்னா அந்த ஃபுட் காம்போனண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். The major nutrients in our body include carbohydrate, protein, fats, vitamins and minerals. ஸோ மேஜரான ஃபுட் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா carbohydrate, protein, fat, vitamins and minerals. Vitamins and minerals are also called as protective nutrients. These nutrients protect our body from disease and keep us healthy. விட்டமின்ஸ் மினரல்ஸும் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நம்ம பாடியை டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதுனால விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை நம்ம வந்துட்டு ப்ரொடெக்டிவ் நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். யுவர் பேரண்ட் மே ஹாவ் அட்வைஸ் டு யூ ஹாவ் டேக் மில்க், க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ் ரெகுலர்லி. நம்மளுடைய பேரண்ட் வந்து மில்க் எடுத்துக்கோங்க, க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே எடுத்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் சம் சோர்சஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஆல்தோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் ரெக்வயர்ட் இன் ஸ்மால் அமௌண்ட், தே ஆர் எசென்ஷியல் டு கீப் அவர் பாடி ஹெல்தி. ஸோ இந்த ஃபுட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம பாடிக்கு ஸ்மால் அமௌண்ட் தான் தேவை. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியை வந்துட்டு ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த விட்டமின் மினரல்ஸ் தேவை.
What differences do you observe in the raw and cooked vegetables? உங்களுக்கு raw vegetablesக்கும் cooked vegetablesக்கும் ஏதாவது வந்து difference வந்து observe பண்ணிருக்கீங்களா? Have you ever noticed that the vegetable sometimes lost their bright color and became soft and less crispy when cooked? எப்பயாவது வந்து நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? வெஜிடபிள்ஸ் வந்து அது குக் பண்றதுக்கு முன்னாடி பிரைட் கலராகவும் வந்துட்டு சாஃப்டாகவும் இருந்திருக்கும். ஆனால் வந்துட்டு அது குக் பண்ணதுக்கப்புறம் அதோடைய பிரைட் கலர்லாம் போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி லெஸ் கிறிஸ்பியாக வந்து ஆகிடும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. சம் நியூட்ரியன்ஸ் லைக் விட்டமின் சி அண்ட் அதர் ஆர் லாஸ் டியூரிங் குக்கிங் டியூ டு த ஹை ஹீட். சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அதாவது விட்டமின் சி ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஹீட்டில் குக் பண்ணும் போது அதோடைய நியூட்ரியன்ஸே வந்து லாஸ் ஆகிடும். would you not be wise to include fruits and uncooked vegetable into our diet? Washing cut or peel vegetables and fruits may be also result in the loss of some vitamins. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்துட்டு நல்லா பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி திரும்ப வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே வந்து லாஸ் ஆகிடும். ஸோ எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி இமீடியட்டாக வந்து குக் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வந்துட்டு வச்சுருக்கக்கூடாது. முந்தின நாள் நைட்டும் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கக்கூடாது. ஸோ வாஷ் பண்ணி இமீடியட்டாக கட் பண்ணி குக் பண்ணிடணும். However, it is highly recommended in that all the fruits and vegetables thoroughly washed before consumption. எப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கணும். Do we obtain all the nutrients from the plants and animals? No, Medhu. Nutrients like salt and can be obtained from the sea water or from the rocks. மேத்தி கேட்குறாங்க வந்துட்டு மெது கேட்குறாங்க வந்துட்டு நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல்லேருந்தே கிடைக்குமான்னு. அதுக்கு மேத்தி சொல்கிறாங்க இல்லை வந்து அயோடின் வந்து பார்த்திங்கன்னா சீ வாட்டர்லேருந்தும் ராக்லேருந்தும் தான் நமக்கு கிடைக்கும். ஆல்சோ விட்டமின் டி கேன் பி நேச்சுரலி ப்ரொவைடட் பை அவர் பாடி அப்பான் எக்ஸ்போஷர் டு த சன்லைட். நமக்கு விட்டமின் டியும் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்லேருந்து கிடைக்குது நேச்சுரலாகவே சொல்கிறாங்க. Fruits and vegetables are rich in dietary fibers. Let us see how dietary fibers are beneficial for us. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டயட்ரி ஃபைபர்ஸும் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இதுவும் வந்து ஒரு பெனிஃபிஷியல் காம்போனண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டயட்ரி காம்போனன்ட் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு வந்து பாடிக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. In addition to the essential nutrients, our body need dietary fibers and waters. Dietary fibers, also known as roughages, do not provide any nutrients to our body. ஸோ இது நம்ம பார்த்து வரைக்கும் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் இந்த மாதிரி பார்த்தோம்ல அதெல்லாம் இல்லாமல் நம்ம பாடிக்கு தேவையான டயட் காம்போனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸும் வாட்டர்ஸும். ஃபைபர்ஸும் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு நியூட்ரியன்ஸும் கிடையாது. ஆனால் வந்துட்டு நம்ம பாடிக்கு அது கண்டிப்பாக தேவை. However, they are essential component of our food. They help our body to get rid of undigested food and ensure the smooth passage of stool. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜஷன் அதாவது அன்டைஜஸ்டட் ஃபுட்லாம் வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய மோஷனை வந்து ஸ்மூத்தாக பாஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஃபைபர்ஸ் வந்து தேவை. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரஃபேஜஸ்ன்னு சொல்கிறோம். ரஃபேஜஸ் இன் அவர் பாடி இஸ் ப்ரொவைட் மெயின்லி பை சூட்டபிள் பிளான்ட் ப்ராடக்ட். இந்த வந்து ஃபைபர்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ராடக்ட்லேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். பனானா தென் வந்து பார்த்திங்கன்னா பனானா ஸ்டெம் ஆஃப் த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் ஃபைபர்ஸ். Green leafy vegetable, fruits, fresh fruits, whole grains, pulses and nuts are good source of roughages. Green leafy vegetable, fresh fruit, whole grains, pulses, nuts இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபைபர்ஸும் வந்து இருக்குது. Eating food that is locally grown plant based on their extent possible is not only healthy for the body but it is also good for our environment and our planet. ஸோ லோக்கலாக விளையிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடிக்கு மட்டும் ஹெல்தி கிடையாது, நம்மளுடைய பிளானட்டுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக வந்து இருக்கும். Next one, water is also an essential part of our diet. It helps us the body absorb the nutrient from food. ஸோ வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டயட்டில் வந்துட்டு கண்டிப்பாக தேவையான ஒன்று. இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம பாடிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டிப்பாக தேவை. இட் ரிமூவ் த வேஸ்ட் ஃப்ரம் த
பாடி த்ரூ த ஸ்வெட் அண்ட் யூரின். நம்மளுடைய நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்க வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு வாட்டர் தேவை. எப்படி வந்து அந்த வாட்டர் வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த ஸ்வெட் அண்ட் யூரின் மூலமாக நம்ம பாடியில் அன்வான்ட் கெமிக்கல்ஸ் ஆர் அதர் காம்போனன்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுது. we should drink sufficient water regularly to keep ourself healthy. நம்ம வந்துட்டு தேவையான அளவு வாட்டரை வந்துட்டு ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தோன்னா நம்மளுடைய பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.